ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. நம்ம வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியல அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோல்டு சிட்டு வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்துருச்சு, போடலாமா வேணாமா, இல்லை எந்த ஷாப்பில் வந்து போட்டால் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய டவுட் வந்து இருக்குது. ஸோ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் நமக்கு வந்து பெனிஃபிட் தர மாதிரியான சிட்டு ஸ்கீமில் தான் வந்து நம்ம வந்து போடணும். ப்ளஸ் நான் வந்து ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த அந்த கிஃப்ட்டோட அன்பாக்சிங் வீடியோவும் இதில் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து கிஃப்ட்டு சூஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட்ஸ்லேயும் எனக்கு ஒரு 2-3 பேர் வந்து ரிப்பீட்டாக வந்து கேட்டுட்ருந்தீங்க, சிட்டு ஸ்கீம் வந்து எது இப்போ வந்து பெஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் வந்து கம்பேர் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஏன் இவங்க கமெண்ட்டை வந்து எடுத்து போட்டு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து இருக்காங்க என் சேனலை வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ காப்பி, அந்த வீடியோ வந்து காப்பி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் இந்த கமெண்ட்டை வந்து ஆட் பண்ணிகிட்டே வந்து வீடியோ வந்து போடுறேன். எனக்கு வந்து என்ன நாலேஜ் இருக்கோ, எனக்கு வந்து என்ன நியூஸ் தெரியுதோ அதை வந்து நான் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன், அவ்வளோதான். யாரோட வீடியோ வந்து காப்பி பண்ணி போடணும் அப்படிங்கிற நெசசிட்டி வந்து எனக்கு இல்லை. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இப்போ வந்து கோல்டோட கிராஃப் வந்து பார்க்கலாம். 6 மாதமாக வந்து கோல்டு வந்து எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜான்வரி 20லேருந்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது ஜூலை 20. ஸோ அது வரைக்கும் வந்து கோல்டு வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த ஜான்வரியில் வந்து அந்த பீக் வந்து போயிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் வந்து டிக்ரீஸ் ஆகி வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து கோல்டு வந்து ஒர்க் ஆகுது. வேறு 2 கண்ட்ரியில் வந்து நடக்கிற வாரு, நம்மளோட ஐஎன்ஆர் வேல்யூ, இந்த மாதிரி வந்து நிறைய ஃபேக்டர் வந்து கோல்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இம்போர்ட் டியூட்டி வந்து ஒரு 10% வந்து ரைஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து டக்குன்னு வந்து கோல்டு வந்து ஒரு 1000 ருபீஸ் வந்து ஒரு நாள்லேயே வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இன்கேஸ் இப்போ டிக்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா எகெயின் வந்து ஒரு 10% வந்து கீழே விழுறதுக்கும் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்மளால் ப்ரிடிக்டே வந்து பண்ண முடியாது. இப்போ இதில் கோல்டோட பர்ஃபார்மன்ஸை வந்து பாருங்கள். 6 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து அரௌண்ட் ஒரு 15% வந்து கீழே விழுந்திருக்கு. இது வந்து இம்போர்ட் டியூட்டி வந்து ஆட் ஆகாமல். இம்போர்ட் டியூட்டி அதில் நீங்கள் 10% வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 25% வந்து கோல்டு வந்து கீழே விழுந்திருக்கு. 1 இயரில். ஆனால் இன்க்ரீஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30% வந்து இன்க்ரீஸ் இருக்குது. டோட்டலாக வந்து அரௌண்ட் ஒரு 50%க்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ டிக்ரீஸ் ஸ்டேட்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமாங்கிறது ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் உங்கள் சிட்டு ஸ்கீம் வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, சிட்டில் நம்ம பே பண்ணுற அமௌண்ட் வந்து அமௌண்ட்டாகவும் வந்து ஆட் ஆகணும், வேல்யூவாகவும் வந்து ஆட் ஆகணும், ப்ளஸ் வந்து கிராம்ஸாகவும் வந்து ஆட் ஆகணும். அப்படி இருக்க ஸ்கீமை தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இன்கேஸ் கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கிராம் பேசிஸில் வந்து வாங்கிக்கலாம். டிக்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து அமௌண்ட் பேசிஸில் வந்து வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்து அதில் வேஸ்டேஜுமே வந்து 18% ஃப்ரீ இல்லை 100% ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கணும். வேஸ்டேஜ் வந்து அதுக்கப்புறம் நம்ம கொடுத்து வாங்க போகிறோம் அப்படிங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு. அதனால் இந்த 3மே வந்து இருக்கிற மாதிரியான ஸ்கீமை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். 4 ஷாப்பில் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி வந்து ஸ்கீம் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸை இப்போ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜிஆர்டியோட கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அந்த ஸ்கீமு. ஸோ இதில் வந்து நம்ம பே பண்ணுற அமௌண்ட் வந்து கோல்டு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அமௌண்ட்டாகவும் வந்து ஆட் ஆகும், கிராம்ஸாகவும் வந்து ஆட் ஆகும். கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கிராம் பேசிஸில் வந்து போய்க்கலாம். இன்கேஸ் டிக்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அக்குமுலேட்டட் அமௌண்ட்டுக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து போய்க்கலாம். இதில் வந்து 18% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ப்ளஸ் வந்து கிஃப்ட் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன் அப்படின்னா இதில் வந்து கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். அதனால் இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து வைக்கிறேன். செகண்ட் வந்து லலிதாவில் வந்து ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் இருக்குது. ஸோ இதுலேயும் நம்ம பே பண்ணுற அமௌண்ட் வந்து கிராம்ஸாகவும் வந்து ஆட் ஆகும், அமௌண்ட்டாகவும் வந்து ஆட் ஆகும். பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதில் வந்து கிஃப்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு கிடையாது, 100% வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ. பட் லலிதாவில் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், வேஸ்டேஜும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் லலிதாவில் வந்து சிட்டு வந்து போட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து அதோட பியூரிட்டியை பற்றி நிறைய பேருக்கு வந்து டவுட்டெல்லாம் இருக்குது. நீங்கள் 916 ஹால்மார்க்கா HID நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஓகேயாக தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா பிரின்ஸ் ஜுவல்லரி, பிரின்ஸ் நியூ ஃப்ளெக்ஸி 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ இதுவும் வந்து கோல்டு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து ஆட் ஆகும், ப்ளஸ் வந்து அமௌண்ட்டாகவும் வந்து ஆட் ஆகும். ஸோ அக்குமுலேட்டட் வெயிட்டு, அதுக்கடுத்து வந்து அக்குமுலேட்டட் வேல்யூ ரெண்டுமே வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்க ஸ்கீமை தான் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இதில் வந்து வேஸ்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப் டு 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டைமண்டு எல்லாம் வந்து வாங்கினா வேஸ்டேஜ் வந்து எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்கு.
சிட்டு போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கலெக்ஷன்ஸை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. கலெக்ஷன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏனோ தானோன்னு ஒரு ஜுவல்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரக்கூடாது. அதனால் எந்த ஜுவல்லரியாக இருந்தாலும் கலெக்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்ஸி ஸ்கீம் வந்து எதில் இருக்குது அப்படின்னா கசானால. இங்கேயும் வந்து வேல்யூ பேஸ்டு, அமௌண்ட் பேஸ்டு 2மே வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து ₹1000 சிட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப் டு 18% வரைக்கும் வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. இதில் வந்து கிஃப்ட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 4 ஷாப் வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டான ஷாப்பாக வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். உங்கள் லோக்கல் ஷாப்பில் வந்து இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் அங்கேயே வந்து போட்டுக்கலாம். பட் வந்து நல்ல ட்ரஸ்டபுளான ஷாப்பா அப்படின்னு சொல்லி பார்த்து போட்டுக்கோங்க. ரிமைனிங் ஷாப் வந்து நிறைய பார்த்தோம் அப்படின்னா போத்தி ஸ்வர்ண மஹாலில் வந்து அப் டு 20% வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ. பட் கிராம் பேஸ்டாக தான் வந்து ஆட் ஆகும். மங்களில் வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எதுவுமே வந்து பே பண்ணாமல் வாங்கிக்கலாம். பட் வந்து அங்கேயுமே வந்து கிராம்ஸாக தான் வந்து ஆட் ஆகுது. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் அப் டு 75% தான் வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. ரிமைனிங் வந்து 25% வந்து பே பண்ணணும். தங்கமயிலும் அது மாதிரி தான் வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்கீமெல்லாம் வந்து போகாதீங்க. இந்த 4 வந்து ஓகேயாக இருக்குது. இந்த 4ல் உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது ஷாப்பில் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இப்போ ஜிஆர்டியில் வந்து நான் வாங்கியிருந்த கிஃப்ட்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ சில்வர் ரேட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு கிராமே வந்து 250 அரௌண்டு கிட்ட வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஒரு ₹10,000 போட்டாலுமே ₹1000 தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த ₹1000 வந்து 4 கிராம் தான் வந்து வருது அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி வந்து நம்ம கிஃப்ட்டுக்கு தான் வந்து இப்போ போகிறோம். அதனால் அந்த கிஃப்ட் ஆப்ஷன்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து காட்டுறது வந்து ஒரு ஜூஸ் கிளாஸு. இதோட எம்ஆர்பி வந்து 185 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கெப்பாசிட்டி வந்து 350 ml. ₹1000 வந்து நீங்கள் சிட்டு போடுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது நல்ல ஏர் டைட்டாக தான் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. இது வந்து சிங்கிள் ஹேண்ட்லாம் வந்து ஓப்பன் பண்ண முடியல. நல்லாவே வந்து ஏர் டைட்டாக தான் இருக்குது. நல்லா 2 ஹேண்ட் வந்து போட்டு ஓப்பன் பண்ணாதான் நல்ல டப்பர் வியர் மாதிரி இருக்குது. மேலே இருக்க பிளாஸ்டிக்கு உள்ளே வந்து எஸ்எஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதில் வந்து நடுவில் கேப் இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஏர் டைட்டாகவே வந்து இருக்குது. நல்ல வந்து டீப்பாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஜூஸு, மோர் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸ்ப்ளிட்லாம் வந்து ஆகலை. நான் தண்ணி ஊற்றி செக் பண்ணியும் பார்த்தேன். இதோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ ₹100 வந்து வர்ச்சருக்கு இது வந்து ஒரு ஒர்த்தான விஷயந்தான். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இது நல்லா தான் வந்து இருக்குது. ஜிஆர்டியில் வந்து 2 பிராண்டு தான் வந்து மோஸ்ட்லி வந்து கொடுப்பாங்க. பிஜிஎன் ஒன்று, ட்வின் பேர்ட்ஸ் ஒன்று. ஸோ இது வந்து பிஜிஎன் பிராண்டோட ஒரு ஜூஸ் கிளாஸு. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. நான் செக் பண்ணியிருக்கேன். ₹1000 கிஃப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பீஸ் வந்து ஸ்பூன் செட்டு, ஒரு ஸ்மாஷரு, ஒரு குட்டி கிண்ணம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஜூஸ் கிளாஸு. இந்த 4ஓட கம்பேர் பண்ணும்போது இந்த ஜூஸ் கிளாஸ் வந்து பெட்டராக தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 to 3000. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிண்ணம், நல்ல பெரிய ஒரு கிண்ணம், அதுக்கடுத்து குட்டியாக 2 செட்டு வந்து கிண்ணம், ஒரு வாட்டர் பாட்டில், அதுக்கடுத்து ஒரு ஸ்லைசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தது வந்து என்ன அப்படின்னா அந்த கிண்ணம் தான். ஸோ அதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா வந்து 1500 ml. ஸோ இதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணியும் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லாஸ்ட் மந்த் வந்து ஆடிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்த போது வாங்கினது. இதோட எம்ஆர்பி வந்து ₹400 வந்து போட்டிருக்கு. பட் அவ்வளோ வந்து வராது. பட் ஒரு 200 to 250 ரூபீஸ்க்கு வந்து இது வந்து ஒரு ஒர்த்தான கிஃப்ட்டு தான். இதை வந்து நான் 2 டைம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஆல்ரெடி ரெகுலர் யூஸில் எங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து புதுசாக வந்து நான் அப்படியே வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 1500, ஒரு 1.5 லிட்டர் வந்து தண்ணி ஊற்றினா எவ்வளோ பெரிய சைஸ் வருமோ அவ்வளோ பெருசு வந்து இருக்கும். குவாலிட்டி வந்து நல்லாவே வந்து இருக்குது. இது வந்து ட்வின் பேர்ட்ஸ் பிராண்டோடது. ஸோ இதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி கூட வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். சைஸ் வந்து எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து கையை வந்து விரித்து வச்சோம் அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ சைஸ் வந்து கவர் ஆகுமோ அவ்வளோ அளவுக்கு டயா வந்து இருக்குது. ஹைட்டுமே வந்து நல்ல ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸும் நல்லாயிருக்கு, பாட்டமும் நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ₹2000 வந்து நீங்கள் சிட்டு போடுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4000 to 7000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் இருக்கிறது வந்து ஒரு மில்க் பாய்லர், 1 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி. அதுக்கடுத்து 7 பீஸ் இருக்க ஒரு கிச்சன் செட்டு. அதுக்கப்புறம் வந்து பிஜிஎனில் ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் வந்து காப்பர் பாட்டம் இருக்கிற ஒரு 3 செட்டு, ஒரு குட்டி குட்டியாக வந்து 3 கிண்ணம் வந்து கொடுப்பாங்க. இந்த 4ல் வந்து நான் 2 வந்து வாங்கியிருக்கேன். அந்த பாட்டு, அதுக்கடுத்து இந்த கிச்சன் செட்டு, இது 2மே வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பாட்டு வந்து இதில் வந்து குக்லாம் வந்து பண்ண முடியாது. ஜஸ்ட் சர்விங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்குது. வித் லிட்டோட தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா தான் இருக்கும். பட் பார்க்குறதுக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் வந்து டிசைன் வந்து வேரி ஆகும். இதை நான் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டேன். அதனால் இது இப்போ என்கிட்ட வந்து இல்லை.
பட் குவாலிட்டி வந்து நல்லா தான் இருந்தது. இப்போ என்கிட்ட அந்த 7 பீஸ் கிச்சன் செட் வந்து இருக்குது. இதுவுமே வந்து நான் 2 டைம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். முன்னாடி ஒரு டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அந்த கிண்ணம் இல்லாமல் வந்து இருந்தது. அப்போ 4000 ரூபீஸ்க்கு வந்து அந்த 6 பீஸ் செட்டு மட்டும் தான் வந்து குடுத்துருந்தாங்க. இப்போ அந்த கிண்ணம், அந்த பெரிய கிண்ணம் வந்து ஆட் பண்ணி 7 பீஸ் செட்டா வந்து குடுத்துருக்காங்க. இதோட எம்ஆர்பி வந்து 1060 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. பட் அவ்வளோ அமௌண்ட் வந்து வராது. இதில் வந்து 7 பீஸ் வந்து இருக்குது. இது வந்து ட்வின் பேர்ட்ஸ் பிராண்டோடது. ஸோ இதுவுமே வந்து நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து உள்ளே எடுத்து காட்டுறேன். எப்படி வந்து குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாக்ஸ் வந்து பார்க்க வந்து குட்டியாக இருக்குது. ஸோ உள்ளே இருக்க ஐட்டம்லாம் வந்து குட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு திங்க் பண்ணேன். பட் அப்படிலாம் வந்து இல்லை. சைஸ் எல்லாம் வந்து பெருசாக தான் இருந்தது. இதில் வந்து என்னென்ன வருது அப்படின்னா 7 பீஸ் வந்து இருக்குது. ஒரு ஸ்பூன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஸ்பூனாக தான் இருக்குது. வளையெல்லாம் இல்லை, நல்லா திக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 100 ml to 150 ml வந்து கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு நல்ல கிளாஸ் தான். பட் இந்த கிளாஸ் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் லைட்டாக வந்து ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் ரொம்ப வளையிற மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்துட்டு இந்த நம்ம பொரியல்லாம் சர்வ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பவுல் வந்து கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டியாக வந்து 2 பொரியல் சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 2 பவுல் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆனால் நல்ல திக்காக இருந்தது. திக்னஸ் வந்து சூப்பராக இருந்தது. நல்லா ஹார்டாக வந்து இருந்தது. வளையிற மாதிரிலாம் இல்லை, நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. இது ரெண்டுமே வந்து சேம் சைஸில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவும் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான இதாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று வந்து நம்ம ஹல்வா அதெல்லாம் வந்து சர்வ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிளேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ இது வந்து ஏதாவது ஸ்வீட் சர்வ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு லஞ்ச் வந்து நம்ம வைக்கும்போது எப்படி சர்வ் பண்ணுவோமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய கிண்ணம், நல்லா ஸ்ட்ராங்கான கிண்ணம், நல்லா திக்காகவே இருந்தது. நம்ம வந்து ஹோட்டல்லலாம் வந்து போகிறோம் அப்படின்னா பிரியாணி வந்து ஒரு ஃபுல் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு பிரியாணி ஒரு கிண்ணத்தில் வந்து போட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த சைஸ் இருந்தது. குவாலிட்டியும் வந்து சூப்பராகவே தான் இருக்குது. நல்ல டீப்பாக இருக்குது. லைன்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு டிசைனும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு 2000க்கு வாங்கின கிண்ணத்தோட ஒரு ஒரு சைஸ் கம்மியாக நம்ம வாங்குவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து இருந்தது. ஸோ ரெண்டும் நெக்ஸ்ட் சைஸில் இருக்க கிண்ணமாக வந்து இருந்தது. பட் அது வந்து கொஞ்சம் டீப்பராக வந்து இருக்குது. இது வந்து கொஞ்சம் டெப்த் வந்து கம்மியாக இருக்குது. அதோட ஒரு 1 இன்ச் வந்து டெப்த் வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்து பிளேட்டோட குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருந்தது. எஸ்எஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல திக்கான பிளேட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. பாட்டமில் வந்து வளையிறது அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் இருக்காது. கரெக்டாக ஒரு ஆள் வந்து சாப்பிட்ற அளவுக்கான ஒரு பிளேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஜென்ரலாக கடையில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளேட்டே வந்து ஒரு 200 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ மொத்தமாகவே இது நமக்கு வந்து ஃபுல்லாக ஒரு 4000 சிட்டுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அப்படிங்கிறனால இதை நான் 2 டைம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 4000 சிட்டு வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த கிஃப்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். இந்த கிஃப்ட் வந்து சூப்பராகவே வந்து இருக்குது கம்பேர்ட் டு அதர் 3 கிஃப்ட்ஸ். நீங்கள் ஜிஆர்டியில் என்ன கிஃப்ட் வந்து வாங்கியிருக்கீங்க, அதோட குவாலிட்டி வந்து எப்படி இருந்திருக்கு, அதெல்லாம் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். வேணுங்கிறவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் day.